Hello everyone, welcome to MCQ series. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற MCQ क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். So வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 13. A parallel plate capacitor stores a charge Q at voltage V. ஒரு parallel plate capacitor அது எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் பண்ணுது? Q சார்ஜ் ஸ்டோர் பண்ணுது எவ்வளவு வோல்டேஜ்ல? V வோல்டேஜ்ல. Suppose the area of the parallel plate capacitor and distance between the capacitor are doubled. Area என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிருக்கு. Next என்ன டபுள் ஆயிருக்குது? Area double and distance also double. நல்லா பாரு, இதோட ஏரியா டபுள் ஆனாலும் சரி, சப்போஸ் இதான் ரெண்டு பிளேட்டு, இது ஸ்டார்டிங்கில் இருந்த பிளேட்டு, இப்போ ஏரியா டபுள்னா என்ன? இதோட ஏரியா வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இதாக இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? நல்ல டபுள் ஏரியா. ஆனால் டிஸ்டன்ஸும் என்ன ஆக்கிட்டாங்க? டபுள் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இதில் எது சேஞ்ச் ஆகும்னு கேட்குறான். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் ஏ பை டி. நல்லா பாரு, ஏரியா டபுள் ஆனதுனால கெப்பாசிட்டன்ஸ் டபுள் ஆகுமா? ஆனால் டிஸ்டன்ஸும் டபுள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ முன்னாடி இருந்து அதே கெப்பாசிட்டன்ஸ் வந்துருச்சா? C dash is equal to. அப்போ அவர் முன்னாடி இருந்து அதே கெப்பாசிட்டன்ஸ். இப்போ கெப்பாசிட்டியில் எந்த விதமான சேஞ்சும் நடக்கலை. ஏரியா டபுள் ஆனாலும் சரி, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் டபுள் ஆனாலும் சரி, நான் அப்ளை பண்ண பேட்டரியோட வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சா? வோல்டேஜ் சேஞ்ச் ஆகலை. வோல்டேஜ் சேஞ்ச் ஆகலைன்னா சார்ஜ் சேஞ்ச் ஆகுமா? See, voltage Q is equal to CV. இது சேஞ்ச் ஆகல. அப்போ இது சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஏன்னா Q is directly proportional to V. கரெக்டா? கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் இல்லை. அப்போ எல்லாமே சேம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜும் சேஞ்ச் ஆகாது. 3 ஆப்ஷன் தப்பு. அப்போ மிச்சம் இருக்க 4வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கணும். அது எப்படி சார் கரெக்ட்? எனர்ஜி டென்சிட்டி U is equal to half epsilon naught E ஸ்கொயர்னு போடலாமா? half epsilon naught. எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீ எப்படி எழுதுவ? V by D the whole square. half epsilon naught. டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 2D ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப டிஸ்டன்ஸ் டபுள் ஆச்சுன்னா எனர்ஜி என்ன இருக்கும்? 4 டைம்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இது வந்து கம்மியாயிருச்சா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி தான் கம்மியாக இருக்குது. புரியுதா? இல்லை, ஒரு சில பேர் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஃபார்முலா? சரி, எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். ஹாஃப் CV ஸ்கொயர். கரெக்டா? இதில் எனக்கு எனர்ஜி டென்சிட்டி வேணும். ஸோ எப்படி நீ இதை டிரைவ் பண்ணால் உனக்கு இந்த ஃபார்முலா தான் வந்து நிற்க போகிற. கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனதுனால உன்னோட மொத்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சுவலி இதில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஹாஃப் சியோட வேல்யூ என்ன? எப்சிலான் நாட் ஏ பை டி. விக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? இ ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர். இப்போ இங்கே டி இந்த டி கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த ஏரியா இன்டூ திக்னஸ், இது வால்யூம் ஆயிடும். ஹாஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இன்டூ வால்யூம். இது என்னது? எனர்ஜி. எனர்ஜி டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். அப்போ ஹாஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். புரியுதா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி தான் என்ன இருக்குது? சேஞ்ச் ஆகிருக்கு. தேங்க்யூ.